ஆண்டவர் நமக்கு தந்த இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தின் மையப்பகுதி. கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை மிக அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு நீதி கிடைக்க போகுது. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று அறியப்படுகிறவர். அவர் சொல்றார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் என்ன செய்வேன், தாங்குவேன் என்று அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தரிடத்தில் அநீதி இல்லை. ஆமென். நல்லா புரிந்து நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த தைரியத்தை கர்த்தர் தந்துடுவார், இந்த விசுவாசத்தை கர்த்தர் தந்துடுவார். இன்னைக்கு நீதிக்காக ஜனங்கள் போராடுகிறார்கள். நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜனங்கள் பல இடங்களுக்கு அலைகிறார்கள். நீதிக்காக நிறைய பேர் தங்களுடைய பணங்கள் என்ன செய்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க. நீதி கிடைக்கும் இடங்கள் என்று சொல்லி சில இடங்களுக்கும் அங்கே போய் தங்களுடைய நீதிக்காக காத்திருக்கிறார்கள். எப்படியாவது எனக்கு ஒரு நீதி கிடைச்சிடாதா, ஒரு நியாயம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அதற்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் பைபிளில் ரொம்ப அழகாக ஆண்டவர் நமக்கு ஒரு உண்மையை கற்றுத்தருகிறார். நீ அங்கே போனால் இங்கே போனால் உனக்கு நீதி கிடைக்கும்னு நினைக்காத, நான் தான் உனக்கு நீதி செய்கிற தேவன் என்று அன்போடு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் கர்த்தர் கூறுகிறார். அல்லேலூயா. ஒரு 2 பேருக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்க, உடனே நீதிக்காக எங்கே போகிறாங்க, காவல் நிலையத்துக்கு போகிறாங்க முதல்ல. அப்படி தானே? போய் அவன் என்னை இப்படி பண்ணிட்டான், என் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை தண்ணியை விட்டுட்டான், என் வீட்டுக்கு முன்னாடி குழியை தோண்டிட்டான், எல்லையை விரித்து வச்சுட்டான், கோட்டைச்சோரை உள்ளே கொண்டு வந்துட்டான், அல்லது என்னைய அவதூறாகவே என்ன செஞ்சிட்டு இருக்கான், பேசிகிட்டு இருக்கிறான், என்னை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான், என்னை அடிச்சிட்டான். அல்லேலூயா. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்துட்டு அப்படின்னா உடனே உதவிக்காக அவர்கள் யாரிடத்தில் போகிறாங்க, காவல் நிலையத்துக்கு போய் காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து ஐயா அப்படின்னு சொல்லி தங்களுடைய காரியத்தை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க, வந்து விசாரித்து என்ன பிரச்சனை ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க பார்த்து சரி சண்டை கண்டை என்ன செய்யாதீங்க, போடாதீங்க அப்படின்னு சொல்லி சமரசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன பண்ணிட்டு போவாங்க, சமரசம் சமாதானம் பண்ணிட்டு போவாங்க. என்னப்பா நீங்களாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, நீங்களே இப்படி அடிச்சிட்டு இருந்தால் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு போங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதை எப்படியாவது தீர்த்து வைக்கிறதற்கு என்ன வழி இருக்கிறதோ அதை என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. இதுவும் தாண்டி இங்கே நிற்கல பிரச்சனை, அடுத்து எங்கே போகுது, இப்போ நீதிமன்றத்துக்கு போகுது, வழக்காக போகுது. இப்போ நீதிமன்றத்துக்கு வழக்கு போகும்போது அதுக்கு ஒரு வக்கீலை பிடி, அந்த வக்கீல்கிட்ட போய் நம்முடைய ஆவணங்களெல்லாம் கொடு, அந்த ஆவணங்களை மையமாக வச்சு அந்த வக்கீல் என்ன செய்வார், வாதாடுவார். இப்போ நம்மள்கிட்ட உண்மையிலே நீதி இருக்குது, ஆனால் நம்மள்கிட்ட போதுமான ஆவணம் இல்லை. என்ன செய்ய, கோர்ட்டில் என்ன தான் பேசும், டாக்குமெண்ட் தான் பேசும். புரியுதா அவங்கள்ட்ட? ஆனால் அவங்க கேட்குற டாக்குமெண்ட் நம்மள்கிட்ட இல்லை. சில காரியங்கள் உண்மை பொய்யா என்ன செய்யப்படுது, மாற்றப்படுகிறது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அங்கேயும் என்ன எதிர்பார்க்க முடியாது, நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் பைபிள் படி நீங்கள் நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் நீங்களாக வழக்கு தொடர போகக்கூடாது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் நாம காவல் நிலையத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நம்மளை இழுத்து விட்டுட்டாங்கன்னா வேறு வழி கிடையாது, போய் தாங்கணும், அது வேற கேஸு. புரியுதா? ஆனால் நாம எங்கே போகக்கூடாது, எங்கே போகக்கூடாது, காவல் நிலையத்துக்கோ நீதிமன்றத்துக்கோ போகக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர்கிட்ட வந்து உங்கள் வழக்குகளை சப்மிட் பண்ணிடுங்க, அவர்கிட்ட வந்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லிடுங்க, அவர்கிட்ட வந்து உங்கள் காரியத்தெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், இப்படி தான் நடந்தது, உள்ளதை அவர்கிட்ட உள்ளதுன்னு சொல்லி என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்லிடுங்க. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அதில் அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் அநீதியினால் நிறைந்திருக்கிறது. உண்மை தானே? நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம், எந்த அதிகாரியும் நம்ம குற்றப்படுத்த வேண்டாம். ஆனால் யார்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்கிற நீதி என்ன செய்ய முடியாது, முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை. சில நேரத்தில்
நிறைய இடங்களில் கிடைக்கிறது, சில காரியங்களில் நீதியெல்லாம் வழங்கப்படுது, ஓகே தான். ஆனாலும் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் என்ன செய்யலை. அதனால தான் பைபிள் சொல்லுது, அவனுடைய நியாயம் கர்த்தரால் தீரும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் நீதி வேணும்னு சொல்லி நீங்கள் போராடுறீங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அலையிறதெல்லாம் நிறுத்திட்டு, பணம் செலவு பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு கர்த்தரிடத்தில் வந்துருங்க. ஆபிரகாம் சொல்கிறான், சர்வலோகத்தின் ஆண்டவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ? சர்வலோகத்தின் நியாயாதிபதி அவர். அப்படின்னா முழு உலகத்துக்கும் நியாயம் செய்கிறது யாரு? இந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகளை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம். இந்த உலகத்தில் அரசாங்கத்தை பணம் கொடுத்து என்ன செஞ்சிடலாம், விலைக்கு வாங்கிடலாம். ஆனால் கர்த்தரை யாராவது விலைக்கு வாங்க முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவரை யாரும் என்ன செய்ய முடியாது. அவர்கிட்ட ஒரு தராசு இருக்கு. அல்லேலூயா. அதில் அவர் நிறுத்தார்னா அது நியாயமாக தான் இருக்கும், அது நீதி நிறைந்ததாக தான் இருக்கும். அங்கே ஒருதலை பட்சம் இருக்காது. அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். நீதினா நீதி தான், உண்மைன்னா உண்மை தான், சரின்னா சரிதான். அதுக்கு மேலே அங்கே ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது. ஏன் ஆண்டவரை இப்படிலாம் என்ன செய்ய முடியாது, நம்ம கேட்கவே முடியவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் நீதி. அவருடைய பிள்ளை தப்பு பண்ணால் கூட அவர் கண்டிப்பாக அதுக்கு என்ன செய்வார், பதில் கொடுத்துருவார். தாவீது பாருங்க, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அப்படிதானா? நல்லா துதிக்கிறவன், நல்லா ஜெபிக்கிறவன், நல்லா பாடுறவன், நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு முறை தவறினான், ஒரு பெரிய பாவத்தில் அவன் விழுந்தான். அப்போ பாருங்க, ஐயோ எனக்கு இவன் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப இவன் மேலே அன்பு பாசம் சொல்லிட்டு அந்த தவறு அவர் கண்டும் காணாதவர் போல என்ன செய்யலை, விடலை. அவன் மன்னிப்பு கேட்டபோது ஆண்டவர் மன்னிச்சிட்டார். சரிப்பா, அவன் உணர்ந்து தன்னுடைய தவறை அறிக்கையிட்ட போது கர்த்தர் அதை என்ன செய்தார், அவனுக்கு மன்னித்தார். ஆனால் நீதி செய்கிற தேவன் அவன்கிட்ட சொன்னார், பட்டயம் உன் வீட்டை விலகாம இருக்கும். ஏன்னா அவன் அநியாயமாக ஒரு உயிரை கொண்டிருக்கான். உரியா என்கிற ஒரு உண்மை சேவகனை அவங்கையிலே லெட்டரை கொடுத்து அவனை காலி பண்ணுறதுக்கு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு அனுப்பிவிட்ருக்கான் பாருங்க. யார் இந்த மனுஷன்? நீதிமான் தான். தாவீது யார்? அவர் தேவனுடைய மனுஷன்தான். ஆனால் அவர் செஞ்சது நீதி கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கையில் நீதி கிடையாது. அவர் ஒரு தவறை மறைப்பதற்கு அவர் நிறைய விஷயத்தை என்ன செஞ்சார். அதனால ஆண்டவர் பாருங்க வெயிட் பண்ணிட்டே இருந்து தீர்க்கதரிசி அனுப்பினார். நீ ஒளிப்பிடத்தில் செய்தாய், நான் சூரிய வெளிச்சத்தில் அதை செய்ய வைப்பேன் பண்ணிட்டார். யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்கிற வார்த்தை சாதாரணமானதல்ல, இது ரொம்ப ஹெவியானது. இந்த வேர்ல்டில் இருக்கிற வெயிட்டேஜ் அதிகம். இது பேசுகிற என்னையும் வெட்டும், கேட்குற உங்களையும் வெட்டும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய நீதின்னு வந்துட்டா அங்கே பாஸ்டர் விசுவாசிங்கிற வித்தியாசமே இல்லை. அதனால் நம்ம எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீதிக்காக நம்ம காத்திருக்கிறத அறிந்த தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நான் நீதி செய்கிற தேவன் என்பதை இந்த மாதம் வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் கர்த்தரை பல விதங்களில் அறிந்திருக்கலாம், அப்படிதானா? ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் கிருபை நிறைந்தவர், அப்படிதானா? இப்படி நிறைய தகப்பன், இரட்சகர், இப்படி நிறைய நிலைகளில் நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் குறிப்பாக அவர் நீதி உள்ளவர் என்று நீங்கள் அறியத்தக்கதாக உங்களுக்கு அவர் நீதி செய்ய போகிறார். ஆமென். யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் அநீதி செய்தார்கள். அப்ப குடும்பத்தினர் மூலமா அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? அநீதி இழைக்கப்பட்ட. சொந்த சகோதரர்கள் மூலமாக அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. அவங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு பெரிய நாடகம் என்ன செஞ்சிட்டாங்க, சூப்பரா ஜோடிச்சு ஆக்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க டாடி, இது ஜோசப்புடைய ட்ரெஸ்ஸான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்துக்குள்ள முக்கி அதை கிழிச்சு அதை கொண்டு வந்து காட்டி என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அப்பாவையும் நம்ப வச்சுட்டாங்க. அந்தாலும் பாருங்க இது உண்மை நினைச்சு அவன் அழுதுட்டே இருக்கிறான். அப்போ இந்த சகோதரர்கள் செய்த ஒரு தீமை நிமித்தம் தான் அவனுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்திற்குள் போனது. மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அமைதியாக இருந்தாரா? இல்லை. செய்யாத ஒரு குற்றம் அவன் மேல் சுமத்தப்பட்டது. அவனுடைய வீட்டு எஜமாட்டியினால், ஓனர்னால அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. ஒரு பக்கம் குடும்பம் அநீதி செய்து,
இன்னொரு பக்கம் வேலை செய்கிற இடத்துல ஓனர் என்ன செய்கிறாரு, அந்த லேடி மூலமாக அவரும் அந்த அம்மா சொன்னதை கேட்டுட்டு என்ன செய்கிறாரு, அநீதி செய்கிறார். இப்போ இவன் எங்கே இருக்கான், சிறைச்சாலையில் பட்ட. இப்போ இவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் யாரு, இவன் குற்றம் விசாரிக்கப்பட்டுதான். பார்வோன் அவனை கூப்பிடும்போது, எப்பா இங்கே வா, உன்னை இது வரைக்கும் நான் கேர் பண்ணலை, ஏதோ சொல்கிறாங்க நீ இஸ்ரேலேருந்து வந்திருக்கியான், சரி ஏதோ குற்றம் செஞ்சேன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் முதல் அதை டீல் பண்ணிக்கிடும், அதுக்கப்புறம் என் சொப்பனத்துக்கு பதில் பேசும், அப்படி அப்படி ஏதாவது நடந்துதான் நேரடியாக ஆண்டவர் கொண்டு வந்து உயர்த்திட்டார். கர்த்தர் நீதி செய்தால் உயர்வாய் அது மாறும். கர்த்தர் நீதி செய்தால் உங்களுக்கு கனமாய் அது மாறும். கர்த்தர் நீதி செய்தால் உங்கள் ஸ்தானத்தில் அது மேன்மையாய் மாறும். அல்லேலூயா. ஏதோ நீதி செய்கிறாருங்கனால எனக்கு நியாயம் கிடைச்சிட்டு நான் உண்மை உள்ளவன் அப்படிங்கிறத வெளிப்பட்டுட்டு அப்படி மட்டும் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் நீதியை நிலைநாட்டும் போது உங்கள் தலை உயர்த்தப்படும், உங்கள் பெயர் பிரஸ்தாபப்படுத்தப்படும், உங்களுடைய நிலை மாறும், உங்களுக்கு கனம் உண்டாகும். கர்த்தர் நீதி செய்யும் போது அதான் நடக்கும். யோசேப்புக்கு ஒரு பெரிய உயர்வு, ஏன்னா அவர் நீதி செய்கிற தேவன் என்பதை மற்ற நபர்கள், இப்போ ஜட்ஜி ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாருன்னா இவர் நிரபராதி அப்படின்னு சொல்லி அவரை என்ன செஞ்சிருவாங்க, தீர்ப்பு வழங்கி வெளியே விட்டுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் பாட அவர் தான் பார்க்கணும், அவர் வாழ்க்கைக்கு அவர் தான் பொறுப்பு. ஆனால் கர்த்தர் நீதி செய்வாரானால் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு பொறுப்பாக இருப்பார், ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு பொறுப்பாக இருப்பார், ஆண்டவர் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு பொறுப்பாக இருப்பார், ஆண்டவர் அவர்கள் முழு எதிர்காலத்திற்கும் உத்தரவாதம் கொடுப்பார். ஏன்னா அவர் நீதி செய்தால் அது அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இப்போ எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை ஒடுக்குறாங்க, அவங்கள பயங்கரமாக உபத்திரவப்படுத்துகிறாங்க, அவர்களுடைய ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, கொலை செய்கிறார்கள், நைல் நதியில் தூக்கி போடுறாங்க. இது எவ்வளோ கொடுமை, இது எவ்வளோ பெரிய அநீதி. இதை எதிர்த்து என்ன செய்ய முடியல, இஸ்ரவேலால் வழக்காட முடியல, முறையிட முடியல, தடுக்க முடியல, அவங்கள ஸ்டாப் பண்ண முடியல. அப்போ பாருங்க, அந்த தேசமே அவர்களுக்கு விரோதம் என்ன செய்யுது, எழும்புகிறது. ஆனால் கர்த்தர் நீதி செய்கிற தேவன். எந்த தண்ணியில் பிள்ளைகளெல்லாம் அமிழ்த்தி கொண்டானோ அதே தண்ணியில் பார்வோனை அவனுடைய சேனைகளை அமிழ்த்தி அவர்களை சங்கரித்தார். எந்த பார்வோனும் அவனுடைய கூட்டமும் கொடுமையாக வேலை வாங்கி அவர்களுடைய உரிமைகளை பறித்து சுதந்திரங்களை கெடுத்து பணம் கொடுக்காமல் கஷ்டப்படுத்தினாங்களோ அதே எகிப்தியரை ஒரே நாளில் முழுசாக கொள்ளையடிக்க உதவி செய்தார். அல்லேலூயா. பெரிய பொருட்களோடும் செல்வங்களோடும் அவர்கள் எகிப்திலிருந்து அணியணியாக என்ன செஞ்சாங்க, புறப்பட்டு வந்தார்கள். அப்போ தேவன் நீதி செய்கிறவர் அப்படின்னா அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவர் என்ன செய்ய மாட்டார், இறங்க மாட்டார். எத்தனை பேர் நீங்க இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப அவர் இன்னைக்கு நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்னா, நாம நீதியா நடந்திருக்கணும், நம்ம நியாயமா நடந்திருக்கணும், நம்ம நேர்மையா நடந்திருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம உண்மையா நடந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறபடி நம்ம வாழ்ந்திருக்கணும். நம்ம பக்கத்தில் தவறுகளை வச்சுட்டு கர்த்தர் எனக்கு நீதி செய்வார்னு என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, தானியேல் சொல்றான், ராஜாவே நான் உமக்கும் தேவனுக்கும் எந்த நீதிகேடும் செய்யல். எனக்கு நீங்கள் பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, அந்த பொறுப்பில் நான் என்ன கடமையை செய்யணுமோ அதை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவனுக்கு முன்பாகவும் நான் நீதியாக என்ன செஞ்சுருக்கேன், வாழ்ந்திருக்கேன்னா. ஆனால் நடந்தது என்ன, அவனை சிங்க கபிக்குள்ளே தூக்கி போட்டே ஆகணுங்கிற சட்டம். ராஜாவால் என்ன செய்ய முடியல, அதை தடுக்க முடியல, அந்த சட்டத்தை மாற்ற முடியல, தானியேலை காப்பாற்ற முடியல. ஆமாவா இல்லையா? ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவர் தானே. கர்த்தர் காப்பாற்றினாரா? கர்த்தர் காப்பாற்றினார்ல, சிங்கங்களின் வாய்கள் அடைத்தார்ல. இப்படி தான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சில சட்டங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகலாம், சில அதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலை ஏற்படலாம், சில சூழ்நிலைகள் நீங்கள் பாதிக்கப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை என்ன செய்யலாம், உண்டாக்கலாம். அதுக்கு நடுவில் தான் கர்த்தர் நீதி செய்கிறவர்னு நிரூபிப்பார். அல்லேலூயா. அதுக்கு மத்தியில் தான் கர்த்தருடைய நீதி விளங்கும். இப்போ தானியேல் உயிரோட வெளியே வந்துட்டா அதே கெபிக்குள்ளே தூக்கி போடப்பட்ட 120 பேருடைய குடும்பமே நொறுங்கி போனது. அவர்கள் அனைவரும் சங்கரிக்கப்பட்டார்கள், அந்த கொடிய சிங்கங்களுக்கு இரையானார்கள். அல்லேலூயா. ஆனால் அதே சிங்கங்கள் இருந்த இடத்துக்குள்ளே தான் யார் போயிட்டு வந்தா,
தானியேல் போயிட்டு வந்தான். அவன்கிட்ட எந்த தப்பும் கிடையாது, அவன்கிட்ட எந்த அநியாயமும் கிடையாது. அவன் அவனுடைய வேலையை வழக்கமாக செஞ்சிட்டு இருந்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜா சொன்ன கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியலைன்னா அவங்க அவமதிக்கலை. ராஜாவை மதிக்காததுனால, ராஜா வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால கிடையாது. அது தேவனுடைய நியமம். உருவத்தை என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, வழிபடக்கூடாதுங்கிறது நியாயபுரமான சட்டம். அவங்க கடவுளுக்கு பயந்ததுனால தான் அந்த வார்த்தையை சொன்னாங்களே தவிர அவங்க மனசாட்சியின் அடிப்படையில் ராஜாவுக்கு விரோதமானவர்கள் அல்ல, ராஜாவுக்கு எதிரிகளும் அல்ல. ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் இப்படி சிலர் மாட்டிக்கிடுவோம். மனசாட்சிப்படி நம்ம மனசில் எந்த குற்றம் என்ன செய்யாது, இருக்காது. நியாயமான விதிமுறைப்படி நம்ம தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். ஆனால் சில சூழ்நிலைகளின் நிர்பந்தம் நம்மை பாதிப்புக்குள்ளாக்கிறோம். அல்லேலூயா. உடனே நீங்கள் வருத்தப்பட்டுறாதீங்க, நான் இப்படி பாதிக்கப்பட்டுட்டானே, இப்படி எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிய வேண்டிய நிலைமை வந்துட்டேன், இப்படி ஒரு அவமானம் எனக்கு வந்துட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்குள்ள இந்த 3 நபர்கள் எரியப்பட்டாலும் அவர்களுக்கு பாதிப்பு இல்லை. அல்லேலூயா. அவங்கள தூக்கிட்டு போனவன் கருகி சாம்பலாயிட்டான். ஆனால் இந்த 3 பேர் என்ன செய்யலை, அவங்க செத்து போகலை. அவர்களுக்கு அதற்கு பிறகு பதவி உயர்வு கிடைக்கிறது. இவர்களுடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்று முழு தேசத்திற்கும் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. இதற்கு விரோதமாக இனிமே யாரும் பேசக்கூடாதுன்னு கடுமையான சட்டம் விதிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் நீதி செய்கிறவர் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் நம்ப கிருபை காண்க. ஆண்டவரே நீங்கள் நீதி செய்கிறவருங்கிறத நான் என்ன செய்யணும், நான் நம்பணும். அந்த கிருபை எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. அப்போ நீதி அப்படின்னா நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, உடனே. அல்லேலூயா. எப்படி? ஆமாம், உப்பை தின்னான்னா தண்ணியை குடிச்சு தான் ஆமாம். இப்போ தின்னுட்டா உடனே என்ன குடிக்கணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் ஏதாவது ஒன்று நீதியை எதிர்பார்த்தா உடனே. ஆனால் பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லுது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். அவர் நீதி செய்கிற தேவன் தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். யார் கிரியை செய்ய, யார் செயல்பட, யார் எழுந்தரல, யார் நம் சார்பில் பேச, யார் நமக்காக வழக்காட, யார் நமக்காக யுத்தம் பண்ண, இதுக்கெல்லாம் யாரையாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். இந்த ஏரியாலலாம் கத்தரை விட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருந்துடும். நீங்கள் பேசுங்க, ஏசப்பா நீங்கள் வழக்காடுங்க, நீங்கள் எழுந்தருளுங்க, நீங்கள் முன்னாடி போங்க, நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, நீங்கள் இதை எனக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. அதை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா நமக்கு என்ன உண்டு, நீதி உண்டு. அல்லேலூயா. காத்திருக்க ரெடியா? ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு 13 வருஷம் வெயிட் பண்ணோம். ஆமென். நீதிக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ணான்? 13 வருஷம் வெயிட் பண்ணான். தாவீது 13 வருஷம் வெயிட் பண்ணான்றாங்க. 17 வயசில் அவன் மேலே அபிஷேகம், கோலியாத்தை வென்றுட்டான். ஆனால் அதுக்கப்புறம் சவுல் அவனை அங்கீகரிக்கலை. அவன் 30வது வயதில் தான் ராஜாவாக வந்து உட்கார்றான். அப்போ அவன் கையில் இருக்கிற நீதி நிலைநாட்டப்பட அவன் எவ்வளோ காலம் வெயிட் பண்ண வேண்டியது? 13 வருஷம். அல்லேலூயா. சில நேரம் அப்படிலாம் பொறுமையாக இருக்க வேண்டியது என்ன செய்யும், இருக்கும். அவசரப்பட்டுறக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ன மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம பொங்கி எழுந்துடக்கூடாது. என் நீதியை நான் நிலைநாட்டாமல் விட மாட்டேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வாரா? அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன்ட்ட போச்சுன்னா ராஜா உடனே தீர்ப்பு. ஆனால் கர்த்தர் அப்படி என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். வெயிட் பண்ணி க்ளீனாக செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாய் அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம், அதிகாரிகள் மூலமாக அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம், தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி சிலர் உங்களுக்கு அநியாயம் செஞ்சுருக்கலாம். இப்படி பல நிலைகளிலே நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் ஒரி பண்ணாதீங்க. கர்த்தர் நீதி செய்வார்னு அவருக்காக, அவருடைய வேலைக்காக நீங்கள் காத்திருங்க. இந்த மாதம் உங்களுக்கு நீதி உண்டு. ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நீதி செய்வார், கர்த்தர் நியாயம் செய்வார்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே உமக்கு நான் காத்திருப்பேன். ஆண்டவரே உம்முடைய செயலுக்காக நான் காத்திருப்பேன். ஆண்டவரே உம்முடைய வேலைக்காக நான் காத்திருப்பேன். ஆண்டவரே நீர் எனக்காக எழுந்தருளும். ஆண்டவரே
என் மேல் உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த மாதம் எனக்கு நீங்க நீதி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லிருங்க. நன்றி. என் குடும்பத்திற்கு நீ நீதி செய்ய போகிறதற்காக நன்றி. என் பிள்ளைக்கு நீ நீதி செய்ய போகிறதற்காக நன்றி. என் வேலையில நீங்க நீதி செய்ய போகிறதற்காக நன்றி. சொத்து வழக்குகளிலே நீதி செய்ய போகிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.